நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பலித்தது பாக்கியத்தின் கனவு. இசக்கிக்கு ஆபத்தில் இருந்து மீள்வாரா? அண்ணா சீரியல் அப்டேட். கடந்த வெள்ளிக்கிழமையை எபிசோடில் போலீஸ் வேலைக்கு சேரப்போன வீராவை வைஜெயந்தி சதி செய்து காக்க வைத்த நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது பாக்கியம் இசக்கி கீழே விழுந்து அடிபடுவது போல கனவு கண்டு அல்லது எழுந்த நிலையில் அதே சிந்தனையில் இருக்கிறாள். அதன் பிறகு தூங்கி எழுந்த சௌந்தரபாண்டி காப்பி போட்டு கொடுக்க சொல்ல பாக்கியம் காப்பி எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் போய் இசக்கியை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கிளம்ப சௌந்தரபாண்டி அவ அந்த வீட்டில் இருந்தா எப்படி நல்லா இருப்பா என ஏற்றி விடுகிறார். பாக்கியத்தின் மூலமாக இசக்கி இந்த வீட்டுக்கு வர வைத்து விட வேண்டும் என திட்டம் தீட்டுகிறார். பிறகு பாக்கியம் மற்றும் சிவபாலன் என இருவரும் கிளம்பி சண்முகம் வீட்டுக்கு வருகின்றனர். இங்கே இசக்கி சேர் மீது ஏறி துணி காய போட வலிக்கு கீழே விழுந்து அடிபடுகிறது. இந்த சமயத்தில் வந்த பாக்கியம் மற்றும் சிவபாலன் இருவரும் இசக்கியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்கின்றனர். தாய் அல்லது குழந்தை இரண்டில் ஒரு உயிரைத்தான் காப்பாற்ற முடியும் என்று டாக்டர் சொல்ல எல்லோரும் அதிர்ச்சி அடைகின்றனர். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இசக்கி அம்மாளின் முடிவுக்கு பின்னால் இப்படி ஒரு காரணமா? அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் இசக்கி அம்மாள் அண்ணன் சண்முகத்தை மீறி சௌந்தரபாண்டி வீட்டுக்கு கிளம்பி வந்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இசக்கி அம்மாளின் முடிவுக்கு பின்னால் இப்படி ஒரு காரணமா என்பது குறித்தும் மறைந்து இருந்து வெளிப்பட்டது என்ன என்பது குறித்தும் அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட். தமிழ் சின்னத்திரையில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் இசக்கி அம்மாள் அண்ணன் சண்முகத்தை மீறி சௌந்தரபாண்டி வீட்டுக்கு கிளம்பி வந்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். தங்கையை நினைத்து வருந்தும் சண்முகம், அதாவது இசைக்கு ஒரு பக்கம் அண்ணனை நினைத்து வருத்தத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் சண்முகம் தங்கச்சிக்கு எல்லாம் பாதையில போறவங்க தானே என வருத்தப்பட்டு பேசுகிறான். சண்முகம் தன்னுடைய தங்கையின் குழந்தை உயிருக்கு ஆபத்து இருப்பதால் அவள் உன்னுடன் இருந்தால் பாதுகாப்பாக இருப்பாள் என தனது பக்க நியாயத்தை சொல்கிறான். இன்னொரு பக்கம் ஃப்ளாஷ்பேக்கில் முத்துப்பாண்டி மற்றும் பாக்கியம் அழுது கொண்டிருக்க அப்போது இசைக்கு என்னாச்சு என்று கேட்கிறாள். முத்துப்பாண்டி அம்மா தலை வலிக்குது என்று சொல்லிக்கிட்டே இருந்ததால் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பரிசோதனை செய்தபோது அவங்களுக்கு கேன்சர் இருப்பதாக சொல்லிட்டாங்க என்று சொல்ல இசைக்கு அதிர்ச்சி அடைகிறாள். அம்மாவை நாம தான் கூட இருந்து பார்த்துக்கணும், நீ வீட்டுக்கு வரியா என்று கேட்க அத்தைக்காக இசைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்த விஷயம் தெரிய வருகிறது. சௌந்தரபாண்டி கூப்பிட்டதும் இசைக்கு கிளம்பி வந்து விட்டதால் அவருக்குள் ஒரு சின்ன சந்தேகமும் கிளம்பத் தொடங்குகிறது. பரணிக்கு உண்மை தெரிந்தால் அவர் அமெரிக்கா போக மாட்டா என்ற காரணத்தினால் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல் மறைத்து விடுகின்றனர். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.